டெல்லியில் இந்த செங்கோட்டை அருகே நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நாட்டையே உலுக்கி எடுத்திருக்கிறது. அதுல இப்ப ரீசெண்டா 2 முக்கியமான விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது. இது நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்த உடனேயே அந்த சம்பவ இடத்திற்கு சென்று தேசிய புலனாய்வு அமைப்பு உட்பட மிக முக்கியமான பாதுகாப்பு துறை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே நேரடியாக களத்துக்கு சென்று அந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமான ஆதாரங்களை அங்கிருந்து சேகரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ் ஆஃப் நவ் கிட்டத்தட்ட ஒரு 15 நபர்களுக்கு மேல ஒரு பெண் உட்பட கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். ஆனா இப்போ அதுல 2 முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்த ஆபத்து அப்படிங்கிறது இன்னும் தொடர்கிறது. நம்மளுடைய புலனாய்வு அமைப்புகள் மிக தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா 2 மிக முக்கியமான விஷயம். ஒன்று, இந்த கைது செய்யப்பட்ட இந்த ஒயிட் காலர் டெரரிஸ்ட், இந்த மருத்துவர்கள் முழுக்க முழுக்க டாக்டர் பட்டம் படித்த, டாக்டர் பட்டம் வாங்கிய இந்த மருத்துவர்கள் எல்லாமே எப்படி மூளை சலவை மூலியமா இந்த பயங்கரவாதிகளாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக பகீருங்கிற விஷயம் வெளியாச்சு இல்லையா? இப்போ இது எல்லாத்துக்குமே மூளையா மையமா இருந்தது ஒரு விஷயம். அது அல்ஃபலா யூனிவர்சிட்டி. இந்த பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி தான் இந்த டாக்டர் டெரரிஸ்ட் எல்லாமே உருவாயிருக்கிறாங்க. அவங்க ஒரு நெட்வொர்க்காக செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அம்பலமாச்சு. இப்போ அதே யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு டாக்டர், டாக்டர் நிஜார் அல் ஹசன் அப்படிங்கிற ஒரு டாக்டர், இந்த டாக்டர் தலைமறைவாகி இருக்கிறார். இந்த டாக்டர் எங்கன்னே இப்போ தெரியல. இந்த டாக்டரும் இந்த உமர், இந்த ஷஹேனா ஷஹீத் உள்ளிட்ட இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களுடைய அந்த குழுவில் இருந்த அதே டாக்டர் தான் இந்த நிசார். ஸோ இப்போ இந்த ஆள் இப்போ எங்கன்னே தெரியல. இந்த ஆள் எங்க தெரியல, இந்த ஆள் தலைமறைவாயிட்டான் அப்படிங்கிறது ஒரு செய்தி தான். இதை விட ஆபத்தான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 கிலோ அமோனியம் நைட்ரேட் ஸ்டில் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல ஒரு வெடிகுண்டு வெடிக்க செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு மூலப்பொருட்களில் ஒன்றாக இன்றும் இருக்கிறது. அது இந்த லோவர் ஸ்கேலில் அது இந்த பாறைகள், இந்த கிரனைட் பிஸ்னஸ் பண்ணுறக்கூடியவங்களுக்குலாம் லைசன்ஸோட பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பயங்கரவாத செயலுக்கு இதை இவர்கள் பயன்படுத்த நினைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வெளியாயிருக்கிறது. இப்போ டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் நடந்ததும் அந்த பிளாஸ்ட்லையும் அமோனியம் நைட்ரேட்டோடைய விஷயம் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ மதிப்பிலான அமோனியம் நைட்ரேட் இஸ் மிஸ்ஸிங். டாக்டர் நிசார் அல் ஹசன் மிஸ்ஸிங்.